12:23 வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப கவனிங்க, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான என்ன வந்தது? சத்தமா சொல்லுங்க, என்ன வந்தது? கவனிங்க, ஊழியத்துல துவக்கத்துல கானா ஊர்ல கல்யாணத்துல சொன்னார், மரியாள்கிட்ட சொன்னார், தாயார்கிட்ட சொன்னார், என் வேலை இன்னும். ஊழியத்தின் துவக்கத்துல சொன்னாரு, என் வேலை வரல. ஆனா ஊழியத்தின் முடிவில் சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, என் வேலை வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப என் வேலை வந்துச்சுன்னு எதை சொல்றாருன்னா, எதுல அறையப்படுவதை சொல்றாரு. வெரி குட், வெரி குட். சத்தமா சொல்லுங்க, எதுல அறையப்படுவத? வெல் டன், வெல் டன். இப்ப கவனிங்களேன், அப்ப பிரதர் சிலுவையில் அறையப்படுவது தான் அவருடைய வேலை, அவருடைய டைம் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சாரே 3.5 வருஷம், அதெல்லாம் அப்ப என்ன அர்த்தம்னா, என் வேலை வரல அப்படின்னு சொல்லிட்டு கானாவூர்ல சொல்லிட்டு அற்புதத்தை செய்தார். அதுக்கு பிறகு நிறைய அற்புதங்களை செய்தார், ஊழியத்தை செய்தாரே பிரதர். அப்ப அதெல்லாம் என்ன பிரதர்? அப்ப அதெல்லாம் ஊழியம் இல்லையா? அதெல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டா, உண்மை என்னன்னா, சிலுவையில தான் அவருடைய டைம் ஆரம்பித்தது, அவருடைய வேலை ஆரம்பித்தது. சிலுவைக்கு பின்னாடி வந்த மகிமை தான் ரியலான மகிமை. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்தது அதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். சிலுவைக்கு முன்னாடி நடந்த ஊழியம், சிலுவைக்கு முன்னாடி நடந்த அற்புதங்கள் அதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் எங்கன்னா சிலுவையில தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சிலுவைக்கு முன்னாடி நடந்த ஊழியம் இல்லையா? ஊழியம் தான், மிராக்கிள் தான், அற்புதங்கள் தான், நல்லது தான். ஆனா அதையெல்லாம் விட பல 100 மடங்கு விசேஷித்தமானது எதுனா சிலுவையில கிடைத்த வெற்றி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க வேலை வரலைன்னு சொல்லிட்டு இவ்வளவு செஞ்சா, வேலை வந்த பிறகு எவ்வளவு செய்வாரு? உண்மைதானா? வேலை வரலைன்னு சொல்லிட்டு என் டைம் இன்னும் ஆரம்பிக்கலையாப்பா, என்னப்பா இவ்வளவுலாம் செய்ய சொல்றீங்க, இருங்கப்பா சில விஷயத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அற்புதத்தை செஞ்சா, அவர் டைம் வந்த பிறகு எவ்வளவு காரியத்தை செய்வாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனாலதான் இப்ப என்னன்னா, இப்ப அடுத்த அதுலயும் பாருங்க ஒரு விசேஷத்தை. இப்போ காணிங்க அடுத்த காரியத்தை, அதுல இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. டைம் வரலைன்னு சொல்லிட்டு இவ்வளவு காரியத்தை செஞ்சார்ல, செஞ்சுட்டு அப்ப டைம் வந்தா எவ்வளவு காரியத்தை செய்யணும்? உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் வேலை என்ன? சிலுவையில சாத்தான என்ன செய்யறது? ஜெயிக்கிறதானே. அதை ஜெயிச்சுட்டு அதுக்கு பின்னாடி உள்ள எல்லா மகிமை, எல்லா காரியம், எல்லா ஊழியம் அதை அவர் செய்யாம அந்த வேலையவும் ஊழியத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. எப்படி? இங்க பாருப்பா, வேலை வரலைன்ற நேரத்திலேயே என் வேலை இன்னும் வரல அப்படி இருக்கிறப்பவே நான் 3.5 வருஷம் இவ்வளவு காரியத்தை நான் செஞ்சேன். அப்ப என் வேலை வந்துருச்சுன்னா எதுல? சிலுவையில என் வேலை வந்து அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டு என் டைம் வந்து அந்த டைமை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி நான் செய்ய வேண்டியது இருக்கு பாருங்க, அதெல்லாம் நான் செய்யல. எனக்கு பதிலா என்னைய விசுவாசிக்கிறவன் செய்வான், நான் செய்ததையும் செய்வான், அதை பார்க்கலாம் பெரிதானவைகளையும் செய்வான்.